ஹாய், இன்னைக்கு நம்ம இலக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் பார்க்கலாம். நான்மணி கடிகை. நான்மணி கடிகை எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு கீழே வரக்கூடிய ஒரு அறநூல் தான் நான்மணி கடிகை. இதை எப்படி பிரிக்கலாம்? 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை. இந்த கடிகை அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார். இதுல விளம்பி அப்படிங்கிறது அந்த ஆசிரியரோட ஊர் பெயர். அவர் பிறந்த ஊர் விளம்பி அப்படிங்கிறதுனால இதற்கு விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பெயர் வைக்கிறாங்க. இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். அவர் என்னென்ன பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மற்றும் 100வது பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது என்ன பாவில் அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பாவில் அமையப்பட்ட ஒரு பாடல். இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது போக இது எதற்காக இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணிகளால் ஆன அணிகலன்கள் வந்து மக்களுக்கு உதவுவது போல இது 4 வகையான அறக்கருத்துக்களை கொண்டுள்ளதால் இதை நான்மணி கடிகை அப்படின்னு வந்து சொல்றோம். இத மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.